எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலேயும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை அப்படியே பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாமத்துடைய நாள் வரை வாழக்கூடிய முஸ்லிமான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிக மிக ஏற்றமானது உன்னதமானது நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் என்றும், விஷயங்களில் மிக மிக மோசமானது நமக்கு அருளப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டிருக்கின்ற நூதனமான விஷயங்கள், அத்தனை நூதனமான விஷயங்களும் வழிகேடுகள், அத்தனை வழிகேடுகளும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சொன்னவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றவர்களாக இந்த இடத்தில் ஜும்மாவுக்காக வந்திருக்கிறோம். நாம் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான சிறந்த கூலியை நாளை மறுமையில் தர வேண்டும் என்று சொன்னவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய அருள் தான் இந்த பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய நோக்கத்தை நானும் நீங்களும் ஆரம்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தெளிவாக இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எத்தனையோ மிம்பர் மேடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மேடைகளை பொறுத்தமட்டில் தெளிவாக மார்க்கம் சொல்லப்படுவது கிடையாது. ஏதோ திணிக்கப்பட்ட விஷயங்களையும் புதுமையான விஷயங்களையும் எத்தனையோ மேடைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மேடை என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. தெளிவாக குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இடத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த பள்ளியும் கட்டப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ்வது, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ, எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, அப்படியேதான் நாளை மறுமையில் நாம் எழுப்பாட்டப்பட போகிறோம். அதே போல இந்த உலகத்தில் நாம் என்ன நற்கிரியைகளை செய்திருக்கிறோமோ இந்த நற்கிரியைகளுக்கு ஏற்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக கூலிகளையும் தரப்போகிறான். நாம் செய்த நன்மைகளுக்காகத்தான் நமக்கு சுவர்க்கத்தையும் தரப்போகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. யார் ஈமான் கொண்டவர்கள்? இந்த இடத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமோ, இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய பேரிலே இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் என்பது அவருடைய பேரளவிலே மாத்திரம்தான். ஈமான் கொண்டிருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் வாழ்றாங்களா? வாழ்வது கிடையாது. ஈமான் கொண்டவர்களா நாம் இருக்கிறோம், அல்லாஹ்வை அஞ்ச இருக்கிறோம், அல்லாஹ்வை பயந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத், ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்துக் கொள்ளட்டும். ஆத்மாட்டா யாரே? நம்மெல்லாம் பார்த்துக் கொள்ளணும். நம்மெல்லாம் நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் நாளை மறுமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில்
இடத்துல பதில் சொல்வதற்காக வேண்டி நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், என்ன நற்கிரிகளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நற்கிரிகளை செய்கிறோமா, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அடைந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த செயல்பாடை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். காலையிலே எந்திரிக்கிறோம், சாயங்காலம் என்ன செய்கிறோம், மாலையானா இரவானா தூங்குறோம். இந்த நேரத்தில் என்னென்ன நற்கிரிகளை நாம் செய்து வருகிறோம்? காலையில எந்திரிச்சொன்னே எழும்பினொன்னே ஓதக்கூடிய பிரார்த்தனைகளை நாம் ஓதுகிறோமா, அல்லது தொழக்கூடிய தொழுகையை நாம் தொழுவோமா, சுன்னத்தான தொழுகையை நாம் தொழுவோமா, அல்லது நம்முடைய பேச்சுவார்த்தை அழகான முறையில் அமர்ந்துச்சா, அழகான வார்த்தைகளை நம்ம சொன்னோமா, நம்ம பொய் பேசுறோமா, உண்மையை பேசுறோமா? இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க பார்க்க சொல்றான் தெரியுமா? நீங்க மௌத்தானே பாருங்கன்னு எல்லாம் சொல்லல, நீங்க மௌத்தாய் மன்னரையில கொண்டு வச்சனே பாருங்கன்னு சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஈமான் கொண்டு வரலே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தன்னுர் நஃப்ஸுன், ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ளட்டும், மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக எதை நீங்க முற்படுத்தி வச்சிருக்கீங்க, நாளை மறுமையில நீங்க வெற்றி பெறுவதற்காக எதை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, இதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பரிசோதனை எப்போது அமைய வேண்டும் நம்மிடத்துல? ஒவ்வொரு நாளும் இரவில் என்ன செய்யணும், நம்ம தூங்குவதற்காக என்ன செய்யறோம், பெட்டுக்கு போறோம், பெட்டுக்கு போய் உட்கார்ந்து என்ன செய்யணும், இதெல்லாம் சிந்திக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு பெட்டுக்கு போனா என்ன செய்யறது, மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பெட்டுக்கு போய் உட்கார்ந்து என்ன மொபைல் யூஸ் பண்றது. இளைஞர்கள் மாத்திரம் அல்ல, எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தூங்குறதுக்கு போனாதான் பேஸ்புக்கு, தூங்குறதுக்கு போனாதான் நெட்டு. இப்படிதான் நம்முடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய சுய பரிசோதனை அங்கதான் அமையணும். இன்னைக்கு நான் என்னென்ன நிகழ்வுகளை நான் செஞ்சிருக்கிறேன், என்னென்ன நற்காரியங்களை இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறேன், இது என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தூக்கத்தை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும், தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தூக்கம் என்பது சிறிய மரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தூக்கம் அப்படியே மரணிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாம் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம், நெட்டுல படிக்கிறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம். இரவு தூங்க போனாரு, காலையில எந்திரிக்கல, பொணமா எந்திரிக்கிறாரு, பொணமா அவருடைய மையத்து கபருக்கு போகுது. கேள்விப்படுறோமா இல்லையா? யாருக்குமே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம காலையில எந்திரிப்போமா இல்லையான்னு யாருக்குமே நினைக்க முடியாது, யாருக்குமே பேச முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது காலையில எந்திரிப்பேன்னு சொல்லி. அந்த ஒரு குறுகிய நாளாக இருந்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன நற்காரியத்தை இங்க செஞ்சோம், என்னென்ன விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன், என்னென்ன அமல நான் செஞ்சிருக்கிறேன், நான் தொழுதனா அல்லது நான் துவா செஞ்சிருக்கிறேனா, நாம் செய்த பாவத்துக்காக அல்லது மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான். வத்தகுல்லாஹ், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் திருமறை குர்ஆனிலேயே 2 வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகுல்லா என்ற வார்த்தை 2 இடத்துல யூஸ் பண்றான். ஒண்ணு சூரத்துல் ஹஸ்ர்ல வரக்கூடிய இந்த வசனம், புரியுங்களா? அடுத்து சூரத்துல் நிசால வரக்கூடிய ஒரு வசனம், சூரத்துல் நிசாவுடைய முதலாவது வசனம். இந்த 2 வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகுல்லா 2 வாட்டி யூஸ் பண்றான். அப்ப நம்ம எவ்வளவு அல்லாஹ்வை நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அஞ்ச வேண்டும், எவ்வளவு நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிட்டு சொல்றான். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் என்னென்ன செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, இன்னைக்கு நாம் நினைக்கலாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம 4 சுவருக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய தவறுகளை யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. என்னுடைய உம்மா ஆட மாட்டாரு, வாப்பா ஆட மாட்டாரு, என்னுடைய மகன் ஆட மாட்டார், மனைவி ஆட மாட்டாள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இதுவெல்லாம் நம்முடைய எண்ணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நுட்பமாக குனிந்தென்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அப்படியே அறிந்து கொண்டிருக்கிறான், அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாம் எவ்வளவு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு நாம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான நம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழைப்பு விடுகிறான். அந்த அழைப்பை பாருங்கள்,
வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து கூப்பிடுறான். வசாரிஊ வாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னாண்டா, ஒரு திருமண அழைப்புன்னு வைங்களே, அந்த திருமண அழைப்பு கூடுமான அழைப்பா கூடாத அழைப்பை நம்ம பார்க்கறே கிடையாது. அது ஹராமானதா ஹலாலானதா பார்க்கறே கிடையாது. போயிடுவோம், போய் சாப்பிட்டு வருவோம். சாப்பாடு தானே வயிற்றுக்கு போட்டா இறையான்னு சொல்லி நினைப்போம் நம்ம. இப்படிதான் நம்முடைய நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் என்ன, நம்ம எதையுமே சிந்தித்து பார்க்கணும். இந்த உணவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சுதான் என்ன செய்யணும், அந்த உணவுக்கு நம்ம விடையளிக்கணும். இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம பார்க்கறே கிடையாது. இந்த ஹராமான சாப்பாடு இருந்தாலும் சரி போயிடுவோம். எல்லாத்துக்கும் என்ன செய்வோம், போய் கலந்து வருவோம். எல்லா சாப்பாடையும் போய் சாப்பிடுவோம். அது ஹராமா ஹலாலா எதுவுமே தேவை கிடையாது. கந்திரி சாப்பாடா ரத்தம் சாப்பாடா போயிடுவோம். கல்யாண சாப்பாடுல சீதனம் எடுத்து கல்யாணம் முடிக்கிறானா அவனுடைய சாப்பாடா போயிடுவோம். பெண் வீட்டுல சாப்பாடு இருக்கா போயிடுவோம். இந்த நிலைப்பாடு தான் நம்மிடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான அழைப்புக்கு போகக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுறார். வசாரிஊ விரைந்து வாங்க. எதுக்கு? சாப்பிடுறதுக்கா, அல்ல டீ குடிக்கிறதுக்கா, அல்லது வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு போறதுக்கா? இதுக்கெல்லாம் அல்லாஹ் கூப்பிடல. வசாரிஊ விரைந்து வாருங்கள் இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பு காத்து கொண்டிருக்குது. உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை வேண்டி நீங்க வாங்க. உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சட்ட சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் இன்னைக்கு சுபஹ் இருக்கிறோம் சொல்ல முடியுமா? தொழுதிருப்போம். சிலர் தொழுதிருப்பார்கள். அநேகமானவர் என்ன கிடையாது, சுபஹ் தொழுகை கிடையாது. ஆனா நம்ம பேசினா என்ன சொல்லுவோம், நாமெல்லாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுவோம். இப்படித்தானே தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுவோம். தௌஹீத்வாதிகளை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இங்க இப்படி இங்க நான் பார்க்கல ஒழுங்கா. ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பேரளவுலதான் தௌஹீத். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேரளவில் மாத்திரம் தான் தௌஹீத். இன்னைக்கு எப்படி இருக்கிறா தெரியுமா? தொப்பிய கலட்டினா தௌஹீத்வாதி, தொழுகைக்கு தொப்பி ஓடலன்னா தௌஹீத்வாதி, நெஞ்சில தக்பீர் கட்டினா தௌஹீத்வாதி, அத்தையாத்துல விரலாட்டினா தௌஹீத்வாதி. இதுதான் நம்முடைய நிலைப்பாடும். அல்லாஹ் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மள இந்த நிலைப்பாட்டுல நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் மாத்தணும். புரியுங்களா? இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வரக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் தான் தௌஹீத்வாதியுடைய மார்க்கமாக இருக்க வேண்டும். ஒரு தௌஹீத்வாதியுடைய கொள்கை எப்படி இருக்கணும்? குர்ஆனும் ஹதீஸாக இருக்க வேண்டும். 5 நேரம் என்ன செய்யணும், பேணி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையில தான் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, இப்படி சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறாங்க, தோழர்களே, உங்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஆற்றுல நீங்க ஒரு நாளைக்கு என்ன செய்றீங்க? 5 வாட்டி குளிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கிறீங்க. இப்படி 5 முறை நீங்க குளிச்சீங்கன்னு சொன்னாண்டா உங்களுடைய உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நீங்க நம்ம கூட சொல்லுவோம், நம்ம ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி குளிச்சான்னு சொன்னா நம்ம உடம்புல எதுவுமே அழுக்கு இருக்கா, நம்ம வெள்ளையா போயிடுவோம் நினைப்போம். நம்ம வெள்ளையாடுவோம், நம்ம வெள்ளையாகவே மாட்டோம். கருப்புண்டா கருப்பு தான், பொது நரம்புண்டா பொது நரம் தான். புரியுதுங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டோன்னு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் 5 வாட்டி குளிச்சான்னு சொன்னாண்டா எங்களுடைய உடம்புல எந்த அழுக்குமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்ததாக சொன்னாங்க, நீங்க ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுங்க. ஒரு நாளைக்கு 5 வாட்டி தொழுங்க. 5 வாட்டி தொழுவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்புல எந்த ஒரு கரையுமே இருக்காது, எந்த ஒரு அசிங்கமுமே இருக்காது. இதுதானே இன்னைக்கு நம்மிடத்துல இல்ல. இதுதானே இன்னைக்கு நம்மிடத்துல இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? தொழுகையுடைய நேரம் வருகிறது, ஆனால் நமக்கு வேலை இருக்குது, நமக்கு கடை இருக்குது, கடையை பார்த்துருவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இதுவெல்லாம் இல்ல. இந்த தௌஹீத் இந்த பதில் வரக்கூடாது. நம்மிடத்துல இந்த பதில் வரக்கூடாது. தொழுகைக்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வருகிறதா, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறதா, உடனடியாக வந்துவிட வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பிறந்ததிலிருந்து எத்தனை வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்றானே, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்றானே, இந்த பாவத்தை மன்னிப்பதற்கான ஏற்பாடு நம்ம செய்யலையே. எப்படி மன்னிப்பு கேட்கணும் நமக்கு தெரியலையே. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ மரணிக்க போகிறோம்.
மரணித்த பின்னால மண்ணோட மண்ணா போயிட போறோம்ன்றது நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வசாரியூ, நீங்க விரைஞ்சு வாங்க, நீங்க ஓடி வாங்க, இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் ஓடி வாங்க. வேற எதுக்குமே அல்லாஹ் கூப்பிடல. உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன்பா. நீ தர்கால போய் என்னென்னதான் கேட்டோண்டு வந்தாலும் சரி, நீ குந்தி கேட்டாலும் சரி, அல்ல சிரம் பண்ணிதான் கேட்டாலும் சரி, உன்னுடைய பிரார்த்தனை அங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்களால் உனக்கு எந்த பிரார்த்தனை என்று பதிலுமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வால மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், பதிலை சொல்ல முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்கள் இதை கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, தேவைகளை கேட்கிறார், உதவி கிடைக்கப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றாங்க, வசாரியூ, நீங்க ஓடி வாங்க, இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் பக்கம் வாங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க, உங்களை படைத்த இறைவனிடத்துல நீங்க கேளுங்க, உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை இல்லாதவர நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிரார்த்தனையை பொறுத்த மட்டும் நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறதே கிடையாது, அல்லாஹ்விடத்துல கையேற்றதே கிடையாது. ஒரு காலத்துல நாம் சொன்னோம், கூட்டு துஆ தான் இல்லைன்னு சொன்னோம், கூட்டு துஆ தான் இல்லைன்னு சொன்னோம். இப்படி சொன்னே இன்னைக்கு நம்முடைய தோழர்கள் எப்படி தெரியுமா, எங்கடா அத்தையாத்து சலாம் மௌலவி தொழுவிட்டு சலாம் கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஓடி போயிடுறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், கூட்டு துஆ தான் கிடையாது, கூட்டு துஆ தான் இல்ல. அவுராதையுமா இல்லைன்னு சொன்னோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லணுமா அது இல்லைன்னு சொன்னோமா, ஓதக்கூடிய திக்ருகளை நம்ம இல்லைன்னு சொன்னோமா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுது முடிஞ்சே ஆலிம் சார் இருக்கிறாரே, அவர் கையேந்தி கேட்க ஆமீன் ஆமீன் சொல்றாங்களே, இதைத்தான் இல்லைன்னு சொன்னவே தவிர ஓதக்கூடிய விஷயங்களை இல்லைன்னு சொல்லல. அதை கண்டிப்பா ஓதித்தான் ஆகணும். நம்ம ஒரு அமலை செய்யறோம், அமலை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கணும். கையேந்தி கேட்டாதான் என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரார்த்தனை அமலை ஏற்றுக்கொண்டு நமக்கான பிரச்சனையை ஆற்றி விடுவான். இந்த பிரார்த்தனையை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறீங்க, இந்த கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவசரப்பட்டு என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படல, அல்லாஹ் என்ன புறக்கணிச்சுட்டான், இப்படி நீங்க என்ன செய்வான், அவசரப்படவானா. கண்டிப்பா என்ன செய்வான், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டே தருவான். அந்த பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா, நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் ஒன்று இந்த உலகத்திலே என்ன செய்யப்படும், நாம் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வாரத்துக்கு இருக்கும், அல்ல ஏதாவது ஒரு முசீபத்து வாரத்துக்கு இருக்கும், அந்த பிரச்சனை என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே இல்லாம ஆக்கிட்டான். புரிஞ்சீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டுமே நமக்கு நடக்கல. இந்த உலகத்திலே நாம் கேட்ட பிரார்த்தனைக்கு என்ன செய்யல, பதில் நமக்கு கிடைக்கல, அல்லது நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து கொண்டுதான் இருக்குது. வருது நம்ம தான் வழி வச்சிருக்கிறோம், பிரச்சனை வாரத்துக்கு நம்ம தான் வழி வச்சிருக்கிறோம், இல்லாத பொல்லாத பிரச்சனை நம்ம தான் தூக்கி தலையில போட்டிருக்கிறோம். இந்த வரக்கூடிய பிரச்சனை என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்ட இந்த பிரார்த்தனை மூலமா இல்லாமக்கிடுவான். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நாளை மறுமையுடைய நாளையில நாம் கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடையளிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத். நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், ஆனா நம்முடைய சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும், நம்முடைய சிந்தனை டவுன்ல தான் இருக்கும், அல்லது நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனை என்ன செய்யக்கூடாது, நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நோக்கம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன விஷயத்தை கேட்கிறோமோ, எந்த விஷயத்தை கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, இதுல நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணத்துக்கு தான் கூலியாக இருந்து இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்னியாத். நீங்க புகாரியை புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஹதீஸ் அதுதான். நீங்க நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனை சிலர்கள் படிப்பாங்க, ஹதீஸ் கிதாபுகள் இருக்கும், பள்ளியில வீடுகள்ல இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ் புத்தகம்னா பெண்களுக்கு தான், குர்ஆன் பெண்களுக்கு தான், பெண்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கணும், ஆம்பளை தேவையில்ல. அவங்க போற இடத்துல என்ன செய்ய
செய்வாங்க, பயான்கள் சொல்லுவாங்க, கேட்டுட்டு வருவாங்க, அவங்க அதை செயல்படுவாங்க. நம்ம அப்படி செயல்படுவோம், நம்ம அப்படி நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல வரத பிரட்டி பார்க்கணும், நீங்க ஹதீஸ்ல வரத பிரட்டி பார்க்கணும். இதுக்குதான் நீங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு குர்ஆன் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு சிலருடைய வீடுகள்ல குர்ஆனோட ஓதப்படுகிறது, இன்னும் சிலருடைய வீடுகள்ல குர்ஆன் என்ன அலங்கார பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதுறா யாரு என்ன வரணும் தெரியுமா? அந்த வீட்டுக்கு மலக்குல் மௌத் வரணும், அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் மௌத்தா போகணும். இப்படி மௌத்தா போனாதான் குர்ஆன் ஓதுவாங்க. இன்னைக்கு குர்ஆன் வேற முறையில எல்லாம் வந்துட்டு, இது வேற விஷயம். குர்ஆன் சிறுசா வந்துக்கின்றைக்கு மன்சில் என்ற பெயர்லையும் யாசின் என்ற பெயர்லையும் குர்ஆன் எல்லாம் சிறுசா வந்துட்டு இன்னைக்கு. அதனால யாசினையும் மன்சிலை மட்டும் ஓதினா போதும் இன்னைக்கு மக்கள் நினைச்சு கொண்டு இருக்காங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் குர்ஆனுடைய ஒரு பாகம் தான், குர்ஆனுடைய ஒரு பாகம். இன்னைக்கு யாசினை பொறுத்தமட்டில் படிச்சு பாருங்க. யாசினுடைய மீனிங்க படிச்சாண்டாவே அவருடைய கருத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யாசின் என்ன செய்ய மாட்டாங்க, மௌத்தா போகும் யாசின் ஓத மாட்டாங்க. அந்த யாசினை அழகா சொல்லி இருக்குது, படிச்சு பாருங்க. யாசின் யாருக்கு, யாசின் சூறால என்ன சொல்லப்படுகிறது படிச்சு பாருங்க. மனசிலோடு தொகுத்து வச்சிருக்கிறாங்களே, இந்த தொகுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வரிகளுடைய மீனிங்க படிச்சு பாருங்க. இது மௌத்தானவனுக்கா உயிரோடு இருக்கிறவனுக்கா என்பது இதை நீங்க பார்த்தா என்ன செய்வீங்க, தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு செயல்பாடை செய்தாலும் சரி, தொழுதாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, இன்னவள திக்ருகளை நாம் செய்தாலும் சரி, இதை செஞ்சுட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய வாக்குக்கு நானும் நீங்களும் பதில் சொல்றோம். அல்லாஹ் சொல்லாங்க இல்லையா, வசாரி நீங்க விரைஞ்சு வாங்க, இதுக்கெல்லாம் தான் அல்லாஹ் விரைஞ்சு வர சொல்றான். நீங்க அமல செய்யுங்க, கேளுங்க, துஆவை கேளுங்க, இதுல கையேந்தி கொண்டே இருங்க, உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இதை சொல்லிட்டு இதே வசனம் அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நீங்க பதில் நினைக்கிற பிரார்த்தனை செய்றீங்க, உங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். அப்படி விலை அடிச்சா என்ன, நீங்க போகக்கூடிய இடம் எது? சுவர்க்கம். ஒரு மனித உலகத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். அவன் போகக்கூடிய இடமே சுவர்க்கமாக இருக்குது. இந்த சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜன்னா, அவன் சுவர்க்கத்துக்கு போவான். சுவர்க்கத்தை பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க. நீங்க துஆ கேட்டா சுவர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அந்த சுவர்க்கத்தை பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க. அந்த சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாவாதி வல் அர்ல். அந்த சுவர்க்கம் எப்படி தெரியுமா? நம்ம வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். இந்த பூமியுடைய தொங்கலை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்கல. வானத்துடைய முடிவை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்கல. இப்படி இருக்குது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாவாதி வல் அர்ல். அந்த சுவர்க்கம் இருக்குதே, அது வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, யாருக்கு இந்த சுவர்க்கம், யாருக்கு தயார் செய்து வைத்திருக்காங்க இந்த சுவர்க்கத்தை? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு. ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கிறான், பாவத்தை செய்து விட்டவன் எல்லா இடத்துல கையேந்துகின்றான். கையேந்தக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்து அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றான். நீ கையேந்தப்பா, நீ அல்லாஹ் இடத்துல கேளப்பா, அந்த சுவர்க்கம் எப்படியான தெரியுமா? நீ பார்க்கிறையே வானம், நீ இருக்கிறையே பூமி, இதையும் விட விசாலமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை சொல்லிட்டு மீண்டும் சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன். இந்த சுவர்க்கம் யாருக்கு? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வணங்குறாங்களே, அல்லாஹ்வை பயந்து வணங்குறாங்களே, ஏதோ விளையாட்டுக்கல்ல, வீணுக்காகவல்ல, அல்லாஹ் வணங்க சொல்லிருக்கிறான். அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் தான் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வை பயந்து வணங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு தான் என்ன செய்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகின்றான், உதுஊனி, நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்கள் என்னிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்க கேளுங்க, வேறு யாரிடத்திலையுமே கேட்டுடாதீங்க. வேறு யாருமே உங்களுக்கு எந்த ஹெல்ப்பையுமே பண்ண மாட்டாங்க.
உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அந்த வைத்தியர் என்ன செய்வாரு? நமக்கு ட்ரீட்மெண்ட் தருவாரு. நம்முடைய நோய்க்கு என்ன செய்வாரு? மருந்தை தருவாரு. மருந்தை தந்தாண்டா அந்த மருந்துக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க. நோயாளுடைய நோக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் இந்த டாக்டர் போனாலும் என்ன செய்யும்? என்னுடைய நோய் குணமாகும். வேற டாக்டர் போனா என்ன செய்யாது? என்னுடைய நோய் குணமாகாது. இந்த டாக்டருக்கு இவர் தான் என்ன சிறந்தவர். இப்படி போறோம். நோக்கம் எங்க போயிடுது? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, சிறுக்க பொறுத்த மட்டும் இல்ல, சிலைகளை வணங்குவதுதான் சிறுக்கு, அல்ல தர்கால போய் குந்துறதுதான் சிறுக்கு என்று நினைத்துக் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய சகோதரரே, அந்த டாக்டரை மேல நம்மளுடைய நம்பிக்கை வைத்தான்னு வைங்க, அந்த டாக்டரை நாம் என்ன செஞ்சிருவோம்? சிறுக்காக வைத்து விடுகிறோம், இணையாக கற்பித்து விடுகிறோம். இதுவும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய சகோதரரே, இந்த நம்பிக்கையை கூட நாங்க வச்சுட்டோன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வரலாம் மாறிவிடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டு மரணிச்சிட்டீங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டு நீங்க மரணிச்சிட்டீங்க. இப்படி மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய இணை வச்ச அந்த பாவம் இருக்கு, அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன் பாவம் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். என்ன பாவம் செய்திருந்தாலும் மறுமையுடைய நாள் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், அல்லாஹ்வுக்கு இணையான ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டால், அவனுடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அந்த மனிதன் எவ்வளவோ தொழுதிருக்கலாம், எத்தனையோ ஹஜ் செய்திருக்கலாம் பேரளவுல. இன்னைக்கு ஹஜ் எதுக்காக செய்யப்படுகிறது? எந்த நோக்கத்துக்காக ஹஜ் செய்யப்படுகிறது? ஹாஜின்ற பேர் எனக்கு வரணும், அல் ஹாஜ்ன்ற பேர் எனக்கு வரணும். இந்த நோக்கத்துக்காக நீங்க ஹஜ் இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய இந்த நோக்கத்துக்காக ஹஜ் செய்யாதீங்க. இப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உலகத்திலே என்ன செய்வீங்க? பட்டத்தை நீங்க படிச்சு வருவீங்க. உங்களுக்கு உலகத்திலே அந்த பட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும், அல்லாஹ்விடத்தில் இந்த பட்டம் உங்களுக்கு கிடைக்காது. ஹாஜின்ற பட்டம் யாருக்கு வரணும்? அல்லாஹ்விடத்தில் வரணும். ஹஜ் செஞ்சான், எனக்காக லட்சண தியாகத்தை செஞ்சான், இந்த உணர்வு யார்கிட்ட கிடைக்கணும்? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கணும். இந்த மக்கள் என்ன இப்படி நோக்கம்? தன்னுடைய பேருக்கு முன்னால ஹாஜின்னு வரணும், அல் ஹாஜின்னு பேருக்கு முன்னால வரணும். இப்படி வந்தால் தான் அவன் ஹஜ் செஞ்சன்னு அர்த்தமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோக்கத்துக்காக செய்யாதீங்க. மக்கள்கிட்ட பேர் எடுக்கணும், செய்யாதீங்க. நரகத்துல எல்லா மனிதரும் சுத்தி இருப்பாங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பேரை விசாரிப்பானா. அதுல ஒருத்தர் யாரு? மக்களுடைய பேரும் போட்டுக்காக அமைச்சதவன். அவன் செய்த காரியத்துக்கான கூலி என்ன செஞ்சா? அல்லாஹ் நீ உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சா? அந்த கூலியை நீ பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு ரேட் எந்த ஒரு கூலியுமே இல்லை, நீ போய் நரகத்துக்கு நல்லா அனுப்ப போறார். இந்த நிலையை என்ன செய்யக்கூடாது? நமக்கு வரக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஹஜ் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் நாம் தொழுதிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நாம் நோன்பு நோட்டிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடிய நேரத்துல நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக வந்துட்டோன்னு வைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நன்மைகளையும் என்ன செஞ்சிடுவான்? அப்படியே அழிச்சிடுவான். உதாரணத்துக்கு வைங்களே, ஒரு மாவு ஒன்று இருக்குது, அல்ல சீனி இருக்குதுன்னு வைங்க. சீனி இருக்குது, சீனி கரையிற பொருள் தானே. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சீனி கரையிற பொருள். இந்த சீனியை டீல போட்டா அது சீனி மாதிரியே இருக்குமா? நீங்க குடிச்சு முடிஞ்சாலும் சீனி இருக்குமா? அப்படியே இருக்காது. அல்ல ஏதோ ஒரு மாவை நீங்க என்ன செய்றீங்க? தண்ணியில போட்டுறீங்க. அது உங்களுக்கு அந்த பொருள் இருக்கும் வரைக்கும் அந்த மாவு அது தண்ணியில போட்டு அப்படியே கரைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு இணையை வச்சுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படியே அழிச்சு விடுவானாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்ன செய்ய வேண்டும்? இந்த தன்மையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்ப அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை நாம் ஒரு காலமும் செஞ்சிடக்கூடாது. அப்ப நாம் செய்த இந்த தவறுகளை, பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றார், வகால ரப்புக்கும் உதுஊனி, நீங்க என்னிடத்திலே கேளுங்க, என்னிடத்திலே நீங்க பிரார்த்தனைக்கு மன்னிப்பு கேளுங்க, அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். வேறு யாரும் உங்களுக்கு விடை அளிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அதே போல
இந்த பிரார்த்தனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா. இந்த துஆ பிரார்த்தனை இருக்குதே, அல்லாஹ்விடத்துல கேட்கிறது இருக்குதே, இது வணக்கம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், துஆ என்ற ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு செயலா நற்செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாம் அல்லாஹ்விடத்தில் அமைப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும், எவ்வளவு நாம் பாவங்களை நாம் செய்திருக்கிறோம், இந்த தீமைகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டியிருக்கிறது. இந்த மன்றாடுகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது ஒரு வணக்கம் என்று சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ விஷயங்களை சம்பந்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏன் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை செய்வதற்கான வழிமுறைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும், இன்னைக்கு நமக்கு அதிகமான நம்ம சகோதரர்கள இது ஒரு சந்தேகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம கையை தூக்கி பிரார்த்தனை செய்யணுமா அல்லது கையை விட்டுட்டு துவா செய்யணுமா, இப்படி எல்லாம் சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி எல்லாம் நாம் துவா செய்ய வேண்டும், இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் நமக்கு அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேளுங்கள். உங்களுடைய கைகளை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், வெறுங்கையாக திருப்ப மாட்டான். நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேளுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தால், அவங்க நம்ம இன்னைக்கு சட்டை போட்டிருக்கிறோம், சேட்டு போட்டிருக்கிறோம், சில பேர் என்ன செய்வாங்க, ஜுப்பா போடுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா பொறுத்த மட்டும் இல்ல, அப்படியே ஒரு ஓப்பனா இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கக்கத்திலே வெண்மை இருக்குது, இது மக்களுக்கு விளங்குமா. அந்த அளவு என்ன செய்வாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்வார்களாம். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை அப்படியே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்காதவர்களாக இருக்கிறோம். கேட்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அப்படியே புறங்காட்டி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் தொழக்கூடிய நேரங்களில் சுஜூதுக்கு நாம் இருக்கிறோம். நம்ம ஃபர்லுத்துல நம்ம தொழுகிறோம்னு சொன்னா சுஜூத் என்ன செய்ய முடியாது, நமக்கு அதிகமான நேரங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது. ஆனா தனிமையாக தொழுகிறோம். தனிமையாக தொழக்கூடிய நேரத்துல இன்னைக்கு நமக்கு ஆரம்பத்தில் முன்னோர்கள் சொல்லி தந்தது என்ன, நீங்க பிரார்த்தனை செஞ்சா அரபுல தான் துவா கேட்கணும். அல்லாஹ்வுக்கு அரபு மாத்திரமா தெரியும். எத்தனையோ நபிமார்கள் இருந்திருக்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், எத்தனையோ நபிமார்களை நான் அனுப்பியிருக்கிறேன், அவர்களை அவருடைய மொழிகளை தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப என்ன, பல மொழிகள் இருந்து கொண்டிருக்கிறது. மொழிகளை பொறுத்து எல்லா மொழியுமே அல்லாஹ்வுக்கு தெரியும். தமிழும் தெரியும், சிங்களமும் தெரியும், எல்லாமே தெரியும், ஹிந்தியும் தெரியும், உருதும் தெரியும். புரிஞ்சீங்களா? எல்லா மொழிகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நமக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் என்ன செய்ய வேண்டியதான், சுஜூத்ல இருந்து அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஏதோ துவாவை போட்டு கேட்டு போயிடுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் யுத்தத்துக்கு முன்னால சிரம் பண்ணி என்ன செய்றாங்க, சுஜூத்ல விழுந்து அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே அழுது கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு முஹம்மதே, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான், போதும் நிறுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் யுத்தத்துல வெற்றியை கொடுத்தாலே இல்லையா, சில குறுகிய சஹாபாக்களை வச்சு பத்ர் யுத்தத்துல என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டார்கள். எதன் மூலமா இந்த வெற்றி அடைச்சி, சும்மா இருந்தது மூலமாகவா? இல்லை என்பார் இஸ்லாமிய சகோதரர். பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, சிரம் படிச்சு கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு கண்டிப்பாக பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தொழக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது குர்ஆன் ஓதினாலும் சரி, இன்னமல திக்ருகளை நாம் செய்தாலும் சரி, இதை முடிச்சுட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், சிரம் படிச்சு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடத்திலிருந்து வரவழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நாம் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரம், பிரயாணத்தில் ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் என்ன செய்கிறான், உடனடியாக அங்கீகரிக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு பொன்மொழிகளின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். முஸ்லிம்ல வரக்கூடிய 1844 ஹதீஸ். ஒரு மனிதன் என்ன செய்யறான், ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொள்றான். இந்த ஹதீஸுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க,
இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தூய்மையானவனாக இருக்கிறான். அல்லாஹ் மிகவும் தூய்மையானவனாக இருக்கிறான். அவன் தூய்மையைத்தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். தூய்மையான முறையில ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கேட்டாதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அவன் தூய்மை இல்லாம அவன் ஹராத்தோட உடம்பு வளர்ந்திருக்கும், அல்லது வட்டி சாப்பிட்டு இருப்பான், இன்னும் பல பாவங்களை செய்திருப்பான். இப்படியான இன்னும் பல பாவங்கள் ஹராமான அடிப்படையில, புரிஞ்சுங்களா? இந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறான். இப்படி செஞ்சா அவனுடைய பிரார்த்தனை என்ன செய்யப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு மனிதரை பற்றி சொன்னாங்க. அந்த மனிதன் எப்படின்னு சொன்னா, யுதீலு சஃபர, அவன் நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றான். அந்த மனிதன் ஒரு நீண்ட பிரயாணத்துல போறார். போகக்கூடிய நேரத்துல இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வண்டில தான் போறோம், பைக்ல தான் போறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அவர் ஒட்டகத்துல அல்லது குதிரையில தான் பிரயாணம் செய்வாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த மனிதனுடைய உடம்புல எல்லாம் என்ன புழுதி மண் அடைஞ்சிருக்குது. தூசில போனா அப்படித்தானே, பாலைவனத்துல போனான்னு சொன்னா உடம்புல அப்படியே தூசி வந்து அப்படியே பட்டு இருக்கும். அப்படியே உடம்பு அப்படியே மண்ணா போயிடும். முடிய பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு முடிய அழகா வெட்டிருக்கிறோம். ஆனா அவர்களுக்கு அந்த அளவு வசதி எல்லாம் இருக்காது. ஆனா அந்த மனிதனுடைய தலையில காத்து பட்டு அவருடைய தலை வந்து பறை கோலமா போயிருக்குது, முடியெல்லாம் பட்ட தலையா போயிருக்குது. இப்படியான இந்த மனிதர் என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல கையேந்தி வானத்தின் பக்கம் கையேந்திர எமுத்து எதைஹில சமா, வானத்தின் பக்கம் என்ன செய்யறாரு, கையை தூக்குறாரு. கையை தூக்கி யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு கேக்குறாரு. கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னாங்க, அவருடைய உணவை பொறுத்த மட்டும் வமத்தஅமுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவுகள் என்ன செய்ய வேண்டும், ஹராம ஹலாலாக என்ன செய்ய வேண்டும், அமைய வேண்டும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களே. வியாபாரத்தை பொறுத்த மட்டும், பிசினஸை பொறுத்த மட்டும் எப்படியும் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியம் என்ன செய்ய வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய உடம்பு இருக்குதே, நம்முடைய உடம்புல வளரக்கூடிய ஒவ்வொரு சதையும் இருக்குதே, ஒவ்வொரு முடியலும் இருக்குதே, ஒவ்வொரு இரத்த துளிகளும் இருக்குதே, இதுவெல்லாம் நம்முடைய பணத்தால தான் வளர்ந்து கொண்டு இருக்குது. நம்ம பணத்தால என்ன செய்யறோம், சம்பாதிச்ச உணவை வாங்குறோம். உணவை வாங்கக்கூடிய எந்த நேரத்துல அந்த உணவு எப்படி இருக்கணும், ஹலாலான உணவாக இருக்கணும். எப்படி ஹலாலான உணவாக இருக்கணும். ஹராமான உணவுகள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உடம்புல ஒரு சதையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரத்தமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முடியா என்ன செய்யக்கூடாது, வளர்ந்து விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய அந்த கையேந்தக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, இவனுடைய உணவு ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வமஸ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானங்கள் இருக்குது, இதுவெல்லாம் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எத்தனையோ சகோதரர் இருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய பெயர் மாத்திரம்தான், ஆனால் போதை பொருள் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போதை பொருள் சிகரெட்டும் வந்துடுது, அதே மாதிரி பீடியும் வந்துடுது, வெத்தலையும் வந்துடுது, பாக்கும் வந்துடுது, எல்லாமே போதை பொருள் வரக்கூடிய பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், நம்மை அறியாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கேட்கக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, அவனுடைய பானங்கள் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. வமஸ்ரபுஹு ஹராம், அவனுடைய எல்லா பானமும் ஹராம். அவன் சாராயத்தை குடிச்சுட்டு இருக்கிறான், பீடியை குடிச்சுட்டு இருக்கிறான், அதே மாதிரி சிகரெட்டை குடிச்சுட்டு இருக்கிறான், வெத்தலையை சாப்பிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் சாப்பிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கையேந்தி கேட்டோன்னு வைங்க, இந்த துஆவுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது, இந்த பிரார்த்தனைக்கு எந்த ஒரு பிரதிபலனுமே கிடைக்காது. அல்லாஹ் இந்த பிரார்த்தனை என்ன செய்ய மாட்டான், ஒரு காலமும் அங்கீகரிக்க மாட்டான். அடுத்ததாக என்ன தெரியுமா, வமல்பஸு ஹராம், அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை இருக்கிறே, இதுவும் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல எல்லாம் நானும் நீங்களும் கண்ணும் கருத்தமாக இருக்கணும், உன்னிப்பாக இருந்து கொண்டிருக்கணும். ஏன், நம்ம உடுக்கக்கூடிய உடை ஹலாலான முறையில் சம்பாதித்ததாக இருக்கணும். ஹலாலான முறையில் சம்பாதிச்சு அந்த ஆடையத்தான் நாம் என்ன செய்யணும், உடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆடைய பலவிதம் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆடையை பொறுத்த மட்டும் கரண்டை கால கீழே எடுக்கக்கூடிய ஆடை இருக்குது, இதுவெல்லாம் ஹராமான ஆடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஹதீஸ்களை சொல்லிருக்கிறாங்க, கரண்டை கால கீழே என்ன செய்யக்கூடாது, ஆடை போயிடவே கூடாது. இன்னைக்கு சிலர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, கரண்டை காலுக்கு மேலால ஆடை வரணும்னு சொல்லி மடிச்சு வருவாங்க. கரண்டை காலுக்கு மேலாலதான் ஆடை இருக்கணும், மடிச்சு வராங்க. இப்படி மடிக்க கூட கூடாது. இது மடிக்கிற ஒரு வாக்கு பக்கம் இருக்கட்டும் வைங்க, நம்ம தொழுகைக்கு வந்துட்டோன்னு வைங்க, தொழுகைக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய ஆடை மடிப்புலாம் நாம என்ன செய்யணும், அப்படியே எடுத்துடணும்.
தொழுகைக்கு வந்துட்டோம்னு சொன்னா அந்த மடிப்பு எடுத்துடணும். அப்ப இன்னைக்கு இதுல இருந்து பாருங்க, நம்ம சிலர் என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வந்தாலும் டவுசருடைய காலை மடிப்பாங்க, கால் மடிப்பாங்க. அவன் இப்படி மடிக்க கூடாது. அவன் மடிக்க கூடாதுன்னா நாம என்ன செய்யணும், நம்முடைய ஆடை கரண்டை காலுக்கு மேல என்ன செய்யணும், வெட்டி தைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது நம்ம கரண்டை காலை கீழே உடவக்கூடிய விஷயம் இருக்குது. இது யூதருடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்க யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்கள் உடுக்கிற மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம உடுக்க கூடாது. யூதருடைய தன்மையை நாம் என்ன செய்யணும், புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுக்கு முற்றிலுமாக என்ன செய்யணும், மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி நம்ம இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனை என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ஆடை என்ன செய்யணும், ஹலாலான முறையில சம்பாதிச்சு அந்த ஆடையை வாங்கி நாம் என்ன செய்யணும், உடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய வஹுத்திய பில் ஹராம், அவன் ஹராத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எத்தனையோ வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வட்டி என்ற கொடிய வட்டிக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வட்டியை வாங்கி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாது, அந்த வட்டியால வளர்க்கப்படக்கூடாது. ஒரு பொருளை நம்ம திருடிட்டோமா, திருடி அந்த பொருள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுத்துடக்கூடாது. அது நம்ம திருடி அந்த பொருள் நம்ம உடுக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அப்ப நாம் என்ன செய்யணும், இந்த திருட்டிலிருந்து நாம் அப்படியே விலகிட வேண்டும். அதே மாதிரி ஹராமான முறையில் நம்ம சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோமா, ஹராமான வியாபாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, வட்டித்தொழில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா, அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக விடுபட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடை அளிக்க வேண்டும். அப்படி விடை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையானவர்களாக இருந்தால் தான் நம்முடைய பிரார்த்தனை என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில் விடை அளிப்பார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் அழகான முறையில் தெரிந்து கொள்ளணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல சொல்றாங்க. முஸ்லிம்ல 1844 ஹதீஸா என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் பிரார்த்தனை செய்யணும். எல்லா மனிதர்களுக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடியவர் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா அவர்களும் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவர்களும் பாவத்தை செஞ்சிருப்பாங்க, அவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க. முஸ்லிம்ல 5281 ஹதீஸ் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மனிதன் மறைவாக இருக்கக்கூடிய சகோதரன், தனக்கு விளங்கல்ல, அந்த சகோதரன் வேலைங்கே இருக்கிறான், அவருடைய கண்ணெதிரே இல்ல, அந்த சகோதரனுக்காக என்ன செய்யறான், ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கிறான். இப்படி பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்றான். எப்படின்னு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் இந்த ரஹ்ஸிஹி மலக்குன், அவனுடைய தலைக்கிட்ட என்ன, தலையிட்ட ஒரு வானவர் இருப்பாராம். அவன் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கிறானே, அவனுடைய தலையிட்ட ஒரு வானவர் இருந்து சொல்லுவாராம், அந்த வானவர் அவருக்கு நியமிக்கப்பட்டிருப்பாரு. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவரு அந்த சகோதரனுக்கான நலவுக்காக பிரார்த்தனை செய்யறாரு. இப்படி பிரார்த்தனை செய்யறாண்டா அந்த வானவர் சொல்றானா, ஆமீன், எல்லாம் இவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சிரு, இவருக்கு உதவி செஞ்சிடு என்று என்ன செய்வாராம், அந்த வானவர் சொல்லுவாராம். சொல்லுவாராம், இன்னும் வலக்க பிமிஸ்லின், இவர் என்ன விஷயங்களை கேட்டாரோ அதே ஒரு இவருக்கும் கொடுத்துரு அந்த வானவர் சொல்லுவாராம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிலும் இன்னும் அதிகம் என்ன தெரியுமா, நம்முடைய எத்தனையோ உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவுகள் இந்த நேரான பாதையை விட்டு தரம் புரண்ட பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும், மதுஹபை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க, மதுஹபுடைய கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்திடு, இவர்களுக்கு நீ நேர்வழியை காட்டு யா அல்லாஹ் என்று என்ன செய்ய வேண்டும். அந்த நேரங்கள் அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தராங்க. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னால்
ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம்னு சொன்னா ஒரு முறை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டு நம்ம விட்டுடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான இதா தஆ ஸலாத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை 3 முறை கேட்பாங்களாம். ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டான்னு சொன்னா 3 முறை கேட்பாங்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை கேட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை விட்டுடக்கூடாது. திருப்பி திருப்பி என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த நிகழ்வு எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ் அவர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அபூஜஹல் என்ன செஞ்சாண்டா, அவருடைய சகாக்களை வச்சு ஒட்டக குரல கூட என்ன செஞ்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல போட்டார். போட்ட நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து குரல் எடுப்பாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வாங்க. இந்த நேரத்துல தான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. நீங்க பிரார்த்தனை செஞ்சா என்ன, மூணு முறை என்ன செய்யுங்க, கேளுங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறை வழியை காட்டி தந்திருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல திருப்பி திருப்பி அது அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதை கேட்கிறோம் நமக்கு கிடைக்கல, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் நம்ம விமர்சனம் ஆயிடக்கூடாது. இது கிடைச்சல, இதுக்கு நான் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. இந்த நிலைப்பாடுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் தள்ளப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பிரார்த்தனை செய்வோம் என்றால் தான் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியும், நாம் வெற்றி பெற முடியும். சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நேரத்தில் என்ன விஷயங்களை நானும் நீங்களும் பேசினோமோ, அதே மாதிரி என்ன விஷயங்களை நீங்கள் கேட்டீர்களோ அதை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலது காதால கேட்கிறோம், இடது காதால விட்டுட்டு போயிடுறோம். இந்த நிலையை என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்தில் ஒரு காலம் வரக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்திருக்கிறோமோ அந்த தெரிந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மௌத்து நம்மை காத்துக்கொண்டே இருக்கிறது. மௌத்து நம்மை காத்துக்கொண்டே இருக்கிறது. மௌத்து வந்துட்டான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, எந்த பிரார்த்தனையுமே யாருக்குமே செய்ய முடியாது. அவன் அல்லாஹ்விடத்தில் எப்படி என்ன விஷயம் சந்திக்க போறான், அவனுடைய நிலை என்ன, அவன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டாலும் அவனுக்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது சோதனை பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை பூமியில தான் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக நாம் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நமக்கு விடையளிப்பான் என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழக்கூடிய நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலே மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையுடைய நாளையில அழகான முறையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கை எல்லாம் முடித்துட்டு சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முதலாவது உரையில் பிரார்த்தனை பற்றியான சில தகவல்களை நாம் என்ன செஞ்சோம், முதலாவது உரையில தெரிந்து கொண்டோம். இரண்டாவது உரையில சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் ஜும்மாவுக்காக வருகிறோம். நம்ம பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நம்ம தொழுகைக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் தெரியுமா? 50 நிமிஷத்தை நம்ம தொழுகைக்காக ஒதுக்குறோம். இதை கூட நம்முடைய சகோதரர் என்ன செய்யல, ஒதுக்குறதுக்கு முற்படுத்தல. நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறோம். இந்த 24 மணி நேரத்துல 23 அவரும் 10 நிமிஷத்தையும் என்ன நமக்காக ஒதுக்கி கொண்டு அந்த 50 நிமிஷத்தை கூட நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு ஒதுக்குறதுக்கு நம்ம தயங்கி கொண்டிருக்கிறோம். இதை கூட நாம் என்ன செய்யறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்தந்த நேரத்தில் நம்ம வரக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்மாவை பொறுத்த மட்டும் அதிகமான சகோதரர் என்ன செய்யறாங்க, நேர காலத்தோட வாரீங்க, ஆனா வரக்கூடிய நேரத்துல வந்து சும்மா இருக்காதீங்க. நேரத்தோட வாரீங்களா, குர்ஆன் ஓதுங்க. இது ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எடுத்துட்ட சந்தர்ப்பம் அடுத்த கிழமை நமக்கு கிடைக்குமோ இல்லையா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது குர்ஆன் ஓதுறதுக்கு, இந்த சந்தர்ப்பம் நாளைக்கு கிடைக்குமாட்டா கிடைக்காது. இது நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். அப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வாங்க, எல்லாரும் வந்துருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளை கூட்டிக் கொண்டு வாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு மார்க்கம் போய் சேர்வதற்கு இது ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமா இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களை கூப்பிடுங்க, வாப்பா அங்க ஜும்மாவுக்கு போப்பா, உனக்கு அங்க போன என்ன செய்யலாம், 4 விஷயம் தெரிஞ்சு வரலாம், கூட்டிடுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு சகோதரர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்,
அந்த சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை அந்த மனிதன் என்ன செய்யறான், அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகின்றான். அந்த அவனுடைய வாழ்க்கையில செய்கிறான், அந்த அமலை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் அமல் செய்யும் காலமெல்லாம் அவன் செய்திருந்து நமக்கும் கூலி எடுத்துக் கொண்டே இருக்கும். அவனுக்கு என்ன செய்யாது, அதிலிருந்து கொஞ்சம் கூட குறைக்கப்பட மாட்டாது. அவனுக்கு எப்படி நன்மை கிடைக்குதோ அதே மாதிரி எனக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கும். அதே மாதிரி அவனுடைய பிள்ளைக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அவனுக்கும் கிடைக்கும், மேலும் கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இப்படியா நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சகோதரர் என்ன செய்யுங்க, பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் சகோதரர்களை கூட்டி கொண்டு வாங்க. ரோட்ல அம்புட்டுறாங்களா, கூட்டிட்டு வாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமான நன்மையை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சம்பாதிப்போம். இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்துருங்க. ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தாதான் நமக்கு நன்மை. ஜும்மாவை இடையில வந்துட்டோன்னு வைங்க, சில சந்தர்ப்ப சூழ்நிலை வருது, ஏதோ நீண்ட தூரம் கொண்டு போறோம், பயணம் கொண்டு போறோம், போற நேரத்தில் என்ன செய்ய முடியும், நமக்கு ஜும்மாவுக்கு நேரத்தோட வரல, இதெல்லாம் என்ன செய்ய நம்ம மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். ஆனா எந்த ஒரு வேலையுமே இல்லாம அழகா வீட்டுல இருந்துட்டு நேரமாக என்ன செய்யாதீங்க, பள்ளிக்கு வராதீங்க, நேரத்தோடு வாங்க. நேரத்தோடு வந்தாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். இல்லையா, ஜும்மாவுக்கு உரை நிறுத்துவதற்காக இமாம் மிம்பர்ல ஏறிட்டாரா, எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரத்தோட வாங்க பள்ளிக்கு. நேரத்தோட வந்தீங்கன்னா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியை சொல்லிருக்காங்க இல்லையா, முதலாவது வந்தா ஒட்டகம் கொடுத்த நன்மை கிடைக்கும், அவர் இரண்டாவது வந்தான்னு சொன்னா மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், மூணாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆட்ட குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், அடுத்ததாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், அடுத்ததாக ஒரு முட்டையை சதகா செஞ்ச கூலி கிடைக்கும். இதுவெல்லாம் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடியவர்களுக்கு தான். இதுக்கு பின்னால இமாம் உரை நிறுத்துவதற்காக மிம்பருக்கு ஏறிட்டாரா, வானவர்கள் என்ன செய்வாங்களா, அவருடைய ஏடை முடிட்டு அவங்களும் வந்து உட்கார்ந்துருவாங்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதுக்கு பள்ளிக்கு வரோம், நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், நன்மை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம பள்ளிக்கு வரோம். வரக்கூடிய நேரத்தில் நேரத்தோடு வாங்க பள்ளிக்கு. நேரத்தோடு பள்ளிக்கு வந்தாதான் நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்குமே தவிர உரை ஆரம்பிச்ச பின்னால நம்ம வந்தோம்னு சொன்னால் எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடைக்காது. இந்த பாலாக போயிடும். ஜும்மாவை என்ன செஞ்சாதீங்க, பாலாக்கிடாதீங்க, வீணாக்கிடாதீங்க. அவருடைய முழுமையான நன்மை என்ன செய்வோம், அடைந்து கொள்வோம். நாளை மறுமையிலே வெற்றி வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்லெண்ணங்களை ஏற்று அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி வருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.